அருமையானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டுடைய நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். 4 மாதங்களை முடித்து 5வது மாதத்திற்குள் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்களாக என்று உங்களை வாழ்த்துகிறேன். சீக்கிரமாய் ஒருவரை ஒருவர் சந்திக்க, ஒருவர் ஐக்கியம் கொள்ள கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது மே 10ஆம் தேதி நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் கூடி வருவோம் என்று விசுவாசிக்கின்றேன். நீங்களும் அதற்காக ஜெபியுங்கள். நீண்ட காலம் நாம் இப்படி இருக்க மாட்டோம். இன்று அதிகாலையிலே தேவனுடைய வார்த்தையை சற்று நாம் தியானிப்போம். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வாக்குத்தத்த வசனங்களை கேட்கிறீர்கள். இந்த மாதம் சபைக்கு என்று ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அந்த கடைசி 3 வார்த்தை, என் சபையை கட்டுவேன். இன்று கர்த்தர் மே மாதம் 1ஆம் தேதி நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் என்னாச்சுன்னா, நம்மை பற்றி கவலைகள் எல்லாம் போய் தேவனுடைய ஆலயம் எப்பொழுது திறக்கும், தேவனுடைய சபையை பற்றி தான் ஒரு கவலை எல்லாருக்குள்ளும் வந்துவிட்டது. இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமையோடு கூட 6 வாரங்கள் ஆகிவிடும். அப்போது எல்லாருடைய மனதிலும் சபை இப்படி ஆகிப்போச்சே, சர்ச்சுக்கு வாரம் போயிட்டு வந்தோமே, உபவாச கூட்டத்துக்கு போயிட்டு வந்தோமே, அதிகாலை பிரேயருக்கு போயிட்டு வந்தோமே, என்ன இப்படின்னு சொல்லி ஒரு கலக்கம். கர்த்தர் கலங்குகிற உங்களை பார்த்து சொல்கிறார், என் சபையை நான் கட்டுவேன் என்று சொல்கிறார். ஆகவே இந்த காலை ஒளியிலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இந்த மாதத்திலே நாம் தேவனுடைய ஆலயத்திலே கூடி வருவது நிச்சயமாயிருக்கிறது. ஒருவேளை 2வது ஞாயிற்றுக்கிழமையை கூடி வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் நமக்குண்டு. சரி, அப்போது கட்டுகிறவர் யார்? அவர் தான் ஆர்கிடெக்ட், அவர் தான் என்ஜினியர். அப்போ அவர் கட்டும் பொழுது நம்முடைய வேலை என்ன? அவரோடு கூட கோவர்க்கர்ஸ், லேபரர்ஸாக நாம் இருந்து அவரோடு கூட இணைந்து நாம் வேலை செய்ய வேண்டும். சில நேரங்களில் இப்போ நானே பார்த்தா ஏதோ நான் கட்டுற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த வசனம் படிக்கும்போது தான் தெளிவாக சொல்லுது, அவர் தான் சபையை கட்டுறார். நம்ம வேலை அவருக்கு செங்கல் எடுத்து கொடுக்கணும், கல் எடுத்து கொடுக்கணும், சிமெண்ட் எடுத்து கொடுக்கணும். அதுதான் நம்முடைய வேலை. சிட்டால் மேஷனுடைய வேலை தான் நம்முடைய வேலை. அவர் தான் கட்டுறார். அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வேணும், அந்த ஒரு எதிர்பார்ப்பு வேணும். நாமளே கட்டுறோம்னா இந்த காலத்து கட்டி முடிக்க முடியாது. ஆனால் அவர் ஆரம்பித்தால் அழகாக நீட்டாக அவர் செய்து முடிப்பார். அவர்கிட்ட இருக்கிறது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் இந்த காலை வேளையிலே தைரியம் அடைய வேண்டும், விசுவாசமாக இருக்க வேண்டும். கர்த்தர் சபையை கட்டுவார். என்றைக்கும் சபை இந்த நிலைமையிலே இருப்பதில்லை. அதனாடி அவரிடத்தில் எல்லாமே இருக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய அப்ரூவலோடு தான் அவர் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு கூட அவர் செய்கிறார். கட்டாயமாக அகில உலகத்திலேயே கிளாசிக் பில்டிங் ஆக தேவனுடைய சபை என்பது ஏதோ 1-2 பேர் என்றல்ல, பல ஜாதி மக்கள், பல நாட்டு மக்கள், பல இன மக்கள் ஒன்றாக கூடி கர்த்தரை ஆராதிப்பதுதான் தேவனுடைய ஜீவனுள்ள சபையாக இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள சபையில் நீங்கள் அங்கமாக இருப்பீர்கள் என்றால் இந்த காலை வேளையிலே நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சபைக்காக தான் அவர் கொடுத்திருக்கிறார். இந்த சபையில் நீங்கள் இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். கர்த்தர் நம்மை கட்டி கொண்டு வருகிறார். அடுத்தபடியாக அதிலேயே 2வது பகுதி சொல்லப்படுகிறது, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஒரு நாளும் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு அந்தகார சக்தி, தீய சக்தி, எந்த ஒரு வல்லமை, எந்த ஒரு துரைத்தனம், எந்த ஒரு அதிகாரமும் சபையை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள். அப்போ நம்முடைய கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறார்.
உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பாதாள வாசலாக இருந்தாலும் சரி சபையை மேற்கொள்வதில்லை. நரகத்தினுடைய ஆவிகள் சபையை மேற்கொள்வதில்லை. உலகத்தில் இருக்கிற வல்லமை சபையை மேற்கொள்ளாது. கொரோனா வைரஸ் சபையை மேற்கொள்ளாது. இன்றைக்கி ஒரு பிரசங்கர் சொன்ன ஒரு சின்ன பூச்சி, ஒரு சின்ன வைரஸ் சர்ச்சுடைய கதவுகளை க்ளோஸ் பண்ணி போட்டதே என்று சொல்லி கேட்கறதுக்கு கவலையாக தான் இருக்குது. ஆனால் இது டெம்பரவரி. தேவன் சபையை திறப்பார். அல்லேலூயா. அவர் ஏன், இப்போ உங்களை நான் கேட்குறேன், ஏன் அவர் இதை அனுமதித்திருக்கிறார்? அவருக்கு மிஞ்சின வல்லமை இந்த உலகத்தில் உண்டா? இல்லவே இல்லை. அப்போ ஏன் இது நடந்தது அப்படி நானே யோசித்து கொண்டிருந்தேன். அப்போது இதிலேருந்து என்ன நடக்குன்னா, ஒரு ஆலயம் பூட்டி இருக்குதுன்னா என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் க்ளீன் பண்ணுகிறார், சுத்தம் பண்ணுகிறார். தம்முடைய சபையாகிய சரீரத்தை இந்த நாட்களில் ஒரு சுத்தம் பண்ணுகிற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே நடத்துகின்றார். இப்போ நான் பாருங்கள், யாருக்கு ஃபோன் பண்ணாலும் எல்லாருமே நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், உபவாசம் எடுக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், மனம் திரும்புகிறோம். கர்த்தர் இதை உணர்த்துகிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த நாட்களில் கர்த்தர் ஒவ்வொருவரையும் சுத்தம் பண்ணிக்கொண்டே வருகிறார். சபையை சுத்தம் பண்ணுறார், அது அதனுடைய அர்த்தம். ஊழியர்களை சுத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கி எல்லாரும் மனம் திரும்பி கொண்டு வருகிறார். இனிமேல் நான் இப்படி இருக்க போகிறேன், அப்படி இருக்க போகிறேன்னு சொல்லி தங்களை ரீடெடிகேட் பண்ணி கொண்டு வருகிறார்கள். இப்போது நீங்கள் எங்கேயாவது ஒரு ஏர்போர்ட்டுக்கே போகிறீங்க அல்லது வெளியில் எங்கேயா போகிறீங்கன்னா, அதில் பெரிய மால் பில்டிங் போகும்போது சில நேரம் சுத்தம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல ஒரு பேனரோ அல்லது ஏதோ ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுறாங்க, க்ளீனிங் அண்டர் ப்ரோக்ரஸ், இந்த பக்கம் நடக்காதீங்க, இங்கே க்ளீன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த டைமில் யாருமே உள்ளே போக முடியாது, யாராக இருந்தாலும் அங்கே கொஞ்சம் நேரம் நிற்கணும். அதே போல தான் இந்த நாட்கள் ஆண்டவர் சபையை க்ளீன் பண்ணுறார். அப்போ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் திரும்ப உள்ளே வர்றது. ஸோ அப்படி நீங்கள் இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். க்ளீனிங் முடிஞ்ச பிற்பாடு மீண்டும் கதவுகள் திறக்கப்படும். அப்படி வரும் பொழுது ஒரு புதிய விதத்திலே நாம் கர்த்தரை தொழுது கொள்வோம், தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகம் இல்லை. நான் நேற்றைக்கு மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை தான் கர்த்தர் திரும்ப திரும்ப எனக்குள்ளே கொண்டு வந்த க்ளீனிங் நடக்குது. சுத்திகரிக்கிறார், சுத்தம் பண்ணுகிறார். இன்னும் நம்மை ஒரு பரிசுத்த மனவாட்டியாக இருப்பதற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாய் வருகிறபடினால அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்யணும். அது நாடி ஒரு பக்கம் பில்டிங் வேலை நடந்தாலும் இன்னொரு பக்கம் பில்டிங்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தங்களையும் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அப்படித்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு தேவன் மீண்டும் தம்முடைய வல்லமையை இந்த இடத்திலே விளங்க பண்ணுவார். ஆகவே அருமையானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். மீண்டும் சொல்கிறேன், ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னது சொல்கின்றேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படிங்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, எந்த ஒரு சக்தியும் மேற்கொள்வதில்லை. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையானால் உங்களை யாரும் மேற்கொள்ளவே முடியாது. ரோமரில் இன்னொரு இடத்துல அவர் சொல்கிறார் இல்லை, துன்பமோ பசியோ நிர்வாணமோ பட்டயமோ முற்றிலும் நாம் இவைகள் எல்லாவற்றிலும் முற்றிலும் நாம் ஜெயம் கொள்கிறவளாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ளவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். கொரோனா வைரஸ் வரட்டும், எது வரட்டும், எல்லாத்தையோட பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆகவே அது உன்னை மேற்கொள்வதில்லை. எந்த ஒரு வியாதியோ வைரஸோ உங்களை மேற்கொள்வதில்லை. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை. அப்படிப்பட்ட ஒரு பயப்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு தைரியமாய் உங்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்வாராக. மே மாதத்தில் இருக்கிற இந்த 31 நாளும் தேவனுடைய கிருபை உங்களை தாங்குவதாக. 23ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பீர்கள். ஆமென். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடந்த 4 மாதங்களை முடித்து 5வது மாதத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்து சேர்த்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் சொல்கிற வார்த்தை இன்றும் நாங்கள் சொல்கிறோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதை ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த மே மாதத்தில் இருக்கிற 31 நாளும்
எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கோவை புதூர் ஐபிஏ திருச்சபைக்குட்பட்ட அத்தனை பேரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து இந்த வசனத்தை கேட்கிற எல்லாரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்படியே ஆண்டவரே, இந்த மாதம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அவர்களையும் நீர் ஆசீர்வதி ஆண்டவரே. நன்மையினால் நிரப்பும் சுவாமி. என்னென்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபங்களுக்கெல்லாம் பதிலை தாரு ஆண்டவரே. யார் யார் வியாதியோடு கூட இருக்கிறார்களோ வியாதி பலவீனங்களை மாற்றி ஒவ்வொருவருக்கும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுவீராக. இந்த மாதத்தில் யாரும் ஆண்டவரே, இந்த சபைக்குட்பட்டவங்க யாரும் மறிக்கக்கூடாது ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். மரணத்தின் ஆவி கட்டி போடுகிறோம். விபத்துகளை கொண்டு வருகிற ஆவிகளை கட்டுகிறோம். தரித்திரத்தின் ஆவிகளை கட்டுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஜீவனை, சுகத்தை, ஆரோக்கியத்தை விடுதலையாக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம். 121ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர்களுடைய பிரயாணங்களிலே தெய்வீக பாதுகாவலை கொடுப்பீராக ஆண்டவரே. தகப்படே, தேவைகளை சந்திப்பீராக. உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவுகளை எல்லாம் மகிமையிலே நிறைவாக்கும் சுவாமி. தகப்படே, உமக்கு சோத்திரம். வேலை இழந்தவர்களுக்கு திரும்ப வேலைகளை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா, யார் யார் சம்பளத்தை இழக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் சம்பளம் கிடைப்பதாக ஆண்டவரே. அற்புதமாக ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. அவர்கள் சொல்ல வேண்டும், கர்த்தரே இதை செய்தார், கர்த்தரின் தேவை சந்தித்தார் என்று சொல்லுவார்களாக. யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் நீர் வழி நடத்துவீராக. பிள்ளைகள், பெற்றோர் ஆண்டவரே, எல்லா மக்களையும் சபைக்குட்பட்ட அத்தனை குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலேயே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கிருபை அவளை தாங்கி இந்த மே மாதத்தில் 31 நாளும் அவளை வழி நடத்துவீராக. இன்றைக்கு சபைக்கேற்ற வாக்கு தத்தத்தை பார்த்துக்கிறோம். இந்த மாதம் எங்களை சபைக்குள் கொண்டு வருவேன். மீண்டும் ஆனந்த துதி ஒளி கேட்கும். மீண்டும் கர்த்தருக்கு ஆராதனை ஏறெடுக்கப்படும். பரிபூரணமாய் விசுவாசிக்கிறோம். யாவரையும் ஆசீர்வதியும். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அவர் என் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கர்த்தர் வருமளவும் இருப்பதாக. ஆமென்.